அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திருங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்னைக்கு நம்ம ஹெல்தி ஹோம் சமையல்ல ஸ்ட்ரீட் ஸ்டைல் சமோசா எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம். வீட்டிலேயே அதே டேஸ்ட்ல செஞ்சு சாப்பிட போறோம். செய்யறதுக்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன். மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 3, 1 வெங்காயம் இல்லைன்னா 2 வெங்காயம் எடுத்துக்கலாம். 1 கேரட் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி. இது மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு வேணுங்கிற காய் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி போட்டுக்கலாம், பீன்ஸ் போட்டுக்கலாம். நம்ம விருப்பம் தான் காய்கறி. நான் இன்னைக்கு சிம்பிளா இந்த 3 பொருள் வச்சு தான் பண்ண போறேன். சமோசா செய்யறதுக்கு முதல்ல உருளைக்கிழங்க தண்ணியில வேக போட்டுப்போம். மண் இல்லாம நல்லா உருளைக்கிழங்க அலம்பிட்டு பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி தண்ணியில போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு 2 விசில் விட்டு எடுத்துப்போம். அடுப்பை நம்ம சிம்ல வச்சுட்டோம்னா 2 விசில்லே வெந்துடும். வெங்காயத்தை இதை மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துப்போம். அடுத்தது சமோசாக்கு மாவு பிசைஞ்சிடலாம். 3 கப் மைதா மாவு. நான் சொல்கிற மெஷர்மெண்ட்லேயே போட்டிங்கன்னா உங்களுக்கும் சமோசா நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும். இப்போ இதோட 4 டீஸ்பூன் ரவை சேர்த்துப்போம். இந்த ரவை வந்து போடுறதுனால நம்மளுக்கு சமோசா கிறிஸ்பாக இருக்கும், அதே சமயத்தில் எண்ணெய் குடிக்காது. அடுத்ததாக தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகத்துக்கு பதிலாக ஓமம் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். இதோட 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். இந்த எண்ணெய் சேர்க்கறனால நம்மளுக்கு சமோசா பொற பொறன்னு இருக்கும், அழுத்தமாக இருக்காது. கிறிஸ்பு இருக்கும், ஆனால் சில சமயம் அழுத்தமாக இருக்கும். அந்த அழுத்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிப்போம். எண்ணெய், மாவு, ஜீரகம், உப்பு எல்லாத்தையும். இப்போ 1 கப்பு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப லூஸ் டோவாகவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் மீடியமாக பிசைஞ்சுப்போம். மூணு கப் மாவுக்கு நம்ம 1 கப் தண்ணி எடுத்து இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கணும். மாவு வந்து நம்மளுக்கு ஒட்டாமல் வர வரைக்கும் பிசைஞ்சுக்கணும். சில பேரால் சமோசா சாப்பிடாம இருக்கவே முடியாது. டெய்லி சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் வாரத்துக்கு ஒரு தடவையாவது சாப்பிட்றணும். இப்போ நம்ம வந்து 1 கப் தண்ணி ஃபுல்லாக ஊற்றி இதை மாதிரி மாவு நம்ம பிசைஞ்சாச்சு. கரெக்டாக 3 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி வாங்கியிருக்கு. இப்போ இதை 10 மினிட்ஸ் ஊற விட்டுப்போம். அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து உருளைக்கிழங்கு வெந்து ரெடி ஆகிருக்கும். இப்போ மாவு நல்லா நம்ம பிசைஞ்சாச்சு. இந்த மாவு ஊற நேரத்தில் நம்ம உருளைக்கிழங்கு மசால் ரெடி பண்ணிவிடுவோம். இது மேலே ஒரு மூடி போட்டு மூடிடுவோம். அடுத்ததாக வெந்த உருளைக்கிழங்குல தண்ணியை நல்லா வடிச்சிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு அப்புறம் மசிச்சோம்னா நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வந்து குழ குழன்னு இருக்காது. மசாலா ரெடி பண்ணிடலாம். பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். டேபிள் ஸ்பூனால் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் நல்லா நம்மளுக்கு சூடானோடனே இதில் ஜீரகம் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுப்போம். இது ரெண்டும் நல்லா வெடித்து செவந்த உடனே இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துப்போம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் துருவி வச்ச கேரட்டை சேர்த்துப்போம். இதில் நம்ம வந்து பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், பீன்ஸு நம்மளுக்கு பிடிச்ச காய்கறி இதில் சேர்த்துக்கலாம். கேரட்டோடு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துப்போம். லேசாக கேரட் வந்து இந்த வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு கேரட்டோட கலர் நல்லா ஆரஞ்சுலேருந்து எல்லோ கலர் ஆன மாதிரி ஆகிட்டு இப்போ வந்து இதோட மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துப்போம். ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கு வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால இப்போ இதுக்கு தேவையான மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். கேரட், வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் பவுடர் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் கரம் மசாலா. உரப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் பவுடர் வேணால் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரமாக இருக்கும். பச்சை மிளகாய் வேணாலும் சேர்த்துக்கலாம் அதுக்கு பதிலாக. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுவோம்.
கரம் மசாலா வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மாதிரி மேஷ் பண்ணி விட்டுருவோம். ஃபைனலாக மசாலா நம்மளுக்கு ரெடி ஆனோடனே இதில் கொத்தமல்லி தலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுப்போம். இப்போ உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மசாலா ரெடி ஆகிட்டு, அடுத்தது நம்ம சமோசா தட்ட ஆரம்பிச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டோவை சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துப்போம். எல்லாத்தையும் ஒரே சைஸில் கட் பண்ணால் சமோசா நம்மளுக்கு வந்து ஒரே சைஸில் கிடைக்கும். இப்போ இதை மாதிரி எடுத்து நல்லா ஈவனாக உருட்டிட்டு சப்பாத்தி தட்டுற மாதிரி தட்ட வேண்டியதான். ரவுண்டு ஷேப்பில் தட்டிப்போம். இப்போ 5 உருண்டை எடுத்திருக்கேன். எனக்கு வந்து 10 சமோசா கிடைக்கும் இதில். இதை மாதிரி ரவுண்டாக தட்டினதுக்கப்புறம் ரவுண்டாக வருதோ இல்லையோ இதை மாதிரி தட்டிக்கலாம். நம்ம தட்டிட்டு சென்டரில் இதை மாதிரி 2ஆக கட் பண்ணிப்போம். எப்படி இருந்தாலுமே நம்மளுக்கு சமோசா அழகாக வந்துடும். அதனால் பர்ஃபெக்ட் ரவுண்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணி தொட்டு ஒரு சைடு மட்டும் இதை மாதிரி ஒட்டிட்டு கோன் மாதிரி செஞ்சுப்போம். தண்ணி நல்லா தொட்டு நல்லா 2 சைடும் ஒட்டணும். இல்லைன்னா நம்ம மசாலா வச்சு ஸ்டஃப் பண்ணி எண்ணெயில் போடும்போது வெளியில் வந்துடும். அதனால் தண்ணி தொட்டு நல்லா ஒட்டுறது முக்கியம். நம்ம அதே மாதிரி மசாலா வந்து ரொம்ப பெரிய பெருசு பீஸா உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து உள்ளே போடும்போது சரியாக ஸ்டஃப் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் ஃபைன் மசாலாவாக இருக்கிறது நல்லது, மையாக இருக்கிறது நல்லது. இதை மாதிரி மசாலா உள்ளே ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறமா 2 சைடையும் லைட்டாக தண்ணி தொட்டு தடவிட்டு சீல் பண்ணிவிடுவோம். நல்லா மாவை ஒட்ட வைக்கணும். இல்லைனா எண்ணெயில் போட்டோம்னா மசாலா வெளில வந்துடும். அதனால் நல்லா தண்ணியை தொட்டு ஓரம் ஃபுல்லாக ஒட்டிட்டு மாவு வெளில வராத மாதிரி இதை மாதிரி நல்லா ஒட்டிடணும். ஒரு சர்க்கிள் தட்டினோம்னா நம்ம வந்து 2 சமோசா ரெடி பண்ணிடலாம். இப்போ இன்னொரு பீஸ் எடுத்து நல்லா தண்ணி தொட்டு ஒட்டிட்டு கோன் மாதிரி நல்லா செஞ்சுட்டு அது உள்ள மசாலாவை ஸ்டஃப் பண்ணிவிடுவோம். அப்புறம் தண்ணி தொட்டு அந்த விளிம்பை ஃபுல்லாக நனைச்சிடணும். அப்போ தான் மாவு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இதை மாதிரி ஒரு ஃப்ளீட் வச்சு நம்ம செய்யும்போது சமோசா உட்கார வைக்கலாம். அப்படியே உட்காந்துக்கும் சமோசா இதை மாதிரி. இப்போ இதை மாதிரி மீதி சமோசாவை ரெடி பண்ணிடலாம். அடுத்தது எண்ணெய் வந்து ஹீட் இருக்கக்கூடாது. ரொம்பவே லோ ஹீட்டில் இருக்கணும். எண்ணெய் போட்டால் லேசாக இதை மாதிரி பபுள்ஸ் வரணும். எண்ணெய் சூடு இல்லாத எண்ணெயில் போட்டால் தான் நம்மளுக்கு சமோசா வந்து மொறு மொறுன்னு கிடைக்கும். சூடான எண்ணெயில் போட்டோம்னா சமோசா உடனே செவந்துடும். டக்குன்னு மேலே பபுள்ஸாக வந்துடும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆற ஆற சூடாக சாப்பிடும்போது தெரியாது. கொஞ்சம் ஆறுனுச்சுன்னா ஜவ்வு மிட்டாய் மாதிரி இழுபடும் நம்மளுக்கு. அதனால் வந்து சமோசா வந்து ஒரே பேட்சில் எண்ணெயில் அப்படியே போட்டுறணும். சப்போஸ் சமோசா மீந்து போயிடுச்சுன்னா திரும்பி நம்ம என்ன செய்யணும்னா எண்ணெய் ஃபுல்லாக சூடு ஆறுனதுக்கப்புறம் திரும்பி லேசான ஹீட்டில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். இப்போ சமோசாலாம் நம்மளுக்கு நல்லா பொரிய ஆரம்பிச்சிட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கணும். எவ்வளோ டார்க்காக இருக்கோ அவ்வளோ கிறிஸ்பாக இருக்கும். நம்ம மாவு வந்து எண்ணெய் ஊற்றி பிசையாமல் வெறுமனையா பிசைஞ்சோம்னா நம்மளுக்கு சமோசா வந்து கடார் கடார்னு ஹார்டாக இருக்கும். அதனால நம்ம மாவில் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சா தான் நம்மளுக்கு வந்து பொற பொறன்னு இருக்கும். நல்லா இதை மாதிரி தட்டி பார்க்கும்போது நம்மளுக்கு டக் டக்குன்னு சத்தம் வந்ததுன்னா சமோசா நம்மளுக்கு ரெடி ஆகிடுன்னு அர்த்தம். நல்லா இந்த கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். நம்மளுக்கு இந்த கலர் கிடச்சோடனே நம்ம எடுத்துடலாம். நீங்களும் இந்த சமோசாவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் நல்லா வரும். புதினா சட்னி கெச்சப்போட காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.